பகவத்கீதை உண்மையுறவில் அத்தியாயம் 1. குருஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். திருதராஷ்டிரர் கூறுகிறார், சஞ்சயனே, போர் புரியும் விருப்பத்துடன் தர்மசேத்திரமான குருஷேத்திரத்தில் ஒன்று கூடிய என் மகன்களும் பாண்டுவின் மகன்களும் என்ன செய்தனர்? திருதராஷ்டிரருக்கும் சஞ்சயனுக்கும் இடையே மகாபாரதத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் இங்கு அடிப்படையாக அமைகின்றன. இத்தத்துவம் வேத நாகரிகத்தின் நினைவிற்கெட்டாத காலத்திலிருந்தே புண்ணிய ஸ்தலமாக திகழக்கூடிய குருஷேத்திரத்தில் நடைபெற்ற போரின் பொழுது உருவானது. மனித சமுதாயத்தை வழிநடத்த பகவான் இப்புவியுலகில் அவதரித்திருந்த போது இது அவரால் உபதேசிக்கப்பட்டது. குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனின் தரப்பில் புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் இருந்தார். கௌரவர்களின் தந்தையான திருதராஷ்டிரருக்கு தனது மகன்களின் இறுதி வெற்றி மிகவும் சந்தேகத்திற்குரியதாக இருந்தது. அவரது சந்தேகத்தினாலேயே அவர்கள் என்ன செய்தனர் என்று சஞ்சயனிடம் வினவினார். போரில் ஈடுபடுவதற்கான தீர்மானத்துடன் குருஷேத்திர களத்தில் அவரது மகன்களும் அவரது தம்பியான பாண்டுவின் மகன்களும் ஒன்று கூடியிருந்தனர் என்பது அவருக்கு மிகவும் நன்றாக தெரியும். இருப்பினும் அவரது வினா மிக முக்கியமானது. இருதரப்பு சகோதரர்களுக்கும் இடையே உள்ள உடன்பாட்டை அவர் விரும்பவில்லை என்பதோடு போரின் தனது மகன்களின் கதி என்னவாகும் என்பதை அவர் உறுதியாக அறிய விரும்பினார். ஏனெனில் மேலுலக வாசிகளுக்கும் கூட வந்தனைக்குரிய தலம் என்று வேதங்களில் கூறப்பட்டுள்ள குருஷேத்திரத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் போரின் விளைவில் புனித தலத்திற்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பற்றி மிகவும் பயந்தார் திருதராஷ்டிரர். இயற்கையிலேயே நற்குணம் நிரம்பிய அர்ஜுனன் மற்றும் பாண்டுவின் இதர மகன்களுக்கு இந்த இடம் மிகவும் சாதகமாக அமையும் என்று அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். வியாசரின் சீடனான சஞ்சயன் வியாசரது கருணையால் திருதராஷ்டிரர் தனது அறையில் இருந்தபடியே குருஷேத்திர போர்க்களத்தை காண முடிந்தது. எனவே திருதராஷ்டிரர் போர்க்களத்தின் நிலைமையை அவனிடம் வினவினார். பாண்டவர்களும் திருதராஷ்டிரரின் மகன்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆயினும் திருதராஷ்டிரரின் உள்மனம் இங்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. வேண்டுமென்றே அவர் தன்னுடைய மகன்களை மட்டும் குரு வம்சத்தினர் என்று பாராட்டி பாண்டவர்களின் வம்சத்தின் மரபுரிமையிலிருந்து பிரித்து பேசுகிறார். இதன் மூலம் திருதராஷ்டிரருக்கு தனது சகோதரரின் மகன்களிடம் உள்ள உறவின் பிரத்யேக நிலையை ஒருவர் புரிந்து கொள்ளலாம். நெல்வயலில் தேவையற்ற களைகளை பிடுங்கி எறிவதைப் போல தர்மத்தின் தந்தையான ஸ்ரீ கிருஷ்ணர் பங்கு கொண்ட குருஷேத்திரம் எனும் புனிதமான நிலத்தின் தேவையற்ற கலைகளான திருதராஷ்டிரர் மகன் துரியோதனனும் பிறரும் ஒழிக்கப்பட்டு முற்றிலும் தர்மத்திற்குட்பட்ட யுதிஷ்டிரரின் தலைமையில் பகவானால் நல்லாட்சி நிலைநாட்டப்படும் என்பது இந்த விஷயத்தின் ஆரம்பத்திலிருந்தே எதிர்பார்க்கப்படுகிறது.